அப்படிப்பட்டவர்களை நியாயம் தீர்த்தார். அவங்கள அவங்க இருக்கிற இடம் பூமி பிளந்து பாதாளத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த இடத்துல 4 பேரை சொல்லியிருக்குது. ஆனால் அங்கே அந்த பூமி பிளந்து பூமிக்குள்ளே போனவங்க 3 கூட்டம்தான். அந்த ஒரு ஆள் ஓன் என்கிறவன் மனம் திரும்பி விட்டபடியினால் அவன் வாழ்க்கையில் அவன் பாதாளத்துக்கு போகலை, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். கோராகின் பிள்ளைகளை சிலர் அந்த கூட்டத்துக்குள்ளே இல்லை. தன் தகப்பன் விரோதமாய் நிற்கிற அந்த இடத்துல அவங்க இல்லை. பின்னால் உபாகமத்தில் கோராகின் புத்திரர்களை பற்றி படிக்கிறோம். அவங்க கோராகின் புத்திரர் பாட்டு பாடினார் என்று சங்கீதத்தில் பார்க்குறோம். எப்படி அவர்கள் அந்த முரட்டாட்டமும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமையும் பண்ணாமல் தங்களை தப்புவித்து கொண்டார்கள், பிழைத்து கொண்டார்கள். ஊழியத்தில் அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா எழுப்புதல் வராது. எழுப்புதல் வரணும்னா அதிகாரத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இருக்கும்போது அதிகாரம் செயல்படும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அவனுடைய விசுவாசத்தின்படி அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த நூற்றுக்கு அதிபதியை பற்றி இன்னொன்று நம்ம படிக்கிற பாடம், அவன் தன் வீட்டில் உள்ள தன் குமாரனோ தன் பிள்ளைகளுக்கோ சுகவீனமாக இல்லை, அவனுடைய வீட்டு வேலைக்காரன், அந்த வேலைக்காரனை கரிசனையாக கவனிக்கிற ஒரு உள்ளம் படைத்தவன். அப்படிப்பட்ட அந்த உள்ளம் அவனுக்குள்ளே இருந்தது. பெரியவங்க, படித்தவங்க, பணக்காரங்க, அல்லாவிட்டால் தங்களுக்கு உதவி செய்தவங்க இப்படின்னு நினைக்காதபடி தன் வீட்டில் இருந்த ஒரு ஏழ்மையான வேலைக்காரனை, அவனுக்கு சுகவீனம் வந்தபோது இயேசுவை நோக்கி ஆட்களை அனுப்பி அவன் சுகமடையணுங்கிற ஒரு எண்ணம் உடையவனாக இருந்தான். அந்த மாதிரி எண்ணம் இருக்கணும். இன்றைக்கு இந்த இடத்துல பார்வையற்ற மக்கள் வந்தாங்க. எங்கள் வீட்டில் 3வது மாடியில் நின்று கொண்டிருந்தேன். இந்த பார்வையற்ற ஒரு மனிதன் ரோட்டில் மேலேருந்து பார்க்கும்போது அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பாதை தெரியலை. அவர் தன்னுடைய குச்சை வச்சு தட்டிக்கிட்டே போகிறாரு. ஆனால் ஒரு இடம் கொஞ்சம் மேடாக வருது, அதில் ஏற போகிறாரு. அவர் கொஞ்சம் தடுமாறுறார். ஒரு ஒரு வாலிபன் வந்தான் அந்த இடத்துல. அந்த வாலிபன் வந்து அந்த ஐயாவை, அந்த வயசான ஐயாவை பார்த்து எங்கே போகணும் அப்படின்னு அவரை பார்த்து கேட்டு, இந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு அவர் காமிக்கிறார் கையை. அவன் அழகாக அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப அவன் போகும்போது ரோட்டில் ஏதோ ஒரு கல், ஏதோ ஒரு ஆணியோ ஏதோ கிடக்குது, அதையெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல தூக்கி போட்டுட்டு போகிறான். அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கும் அந்த பார்வையற்ற மனிதனுக்கு உதவி செய்யணுமேங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த வாலிபனுக்கு அது உள்ளத்தில் இருந்து அவர் அந்த ஐயாவை கூட்டி கொண்டு அந்த இடத்துல விட்ட அந்த உள்ளம் அந்த காட்சியை பார்த்தபோது தேவனுடைய சாயல் சில ஆட்களுக்குள் இருக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்கணும், எழுப்புதல் வரணும்னா இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள், தாழ்மையுள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை கர்த்தர் கட்டளையிடும்போது தான் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் என்ற வார்த்தையை நாம் கேட்குறோம். அப்பந்தான் விசுவாசம். விசுவாச பட்டியலில் நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால தான் இந்த உலகமே உண்டாயிற்று.
உலகம் எப்படி உண்டாயிற்றுன்னு ஆட்கள்கிட்ட கேட்டால் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று, அதெல்லாம் வெடித்து பரவிச்சு, அப்படியே வளர்ந்து வந்துச்சு என்று சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்குறோம். அப்படி அல்ல. விசுவாசத்தினால, தேவனுடைய வார்த்தையினால தான் உலகமே உண்டாயிற்று. அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில், உலகத்தில் நம்ம வாழ முடியும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது எப்படி? விசுவாசத்தினால காணிக்கை கொடுக்கணும். ஆண்டவருக்கு பலி கொடுக்கறது எப்படி? விசுவாசத்தினால தான் அந்த பலியை கொடுக்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக. நோவா விசுவாசித்தான். நோவாவை பற்றி படிக்கும்போது அவன் காலத்தில் அவன் வாழ்ந்த காலம் மோசமான காலம். ஆனால் அவன் தேவனோட சஞ்சரித்தான். ஆண்டவர் அவனோட பேசினார். இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், மனுஷனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது, அவன் வாழப்போகிற வருஷங்கள் 120 வருஷம் என்று சொல்லி அவர் எண்ணம் கொண்டு நோவாவை தெரிந்து கொண்டு அவனை பார்த்து சொன்னார், நீ பேழையை கட்டு. அவன் மழையை பார்க்கல. இந்த உலகத்தை தண்ணீர் நான் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லும்போது அவன் விசுவாசத்தோட அவன் செய்தான். வேலையை கட்டணும்னா, ஆண்டவரே எனக்கு எங்கேருந்து பணம் வரும், என்ன செய்ய போகிறேன் என்று அவன் கேட்டுக்கிட்டு இருக்கல. கஷ்டப்பட்டு அவன் அந்த பேழையை கட்ட ஆரம்பித்தான். விசுவாசத்தினால அந்த பேழையை கட்டி முடித்த போது ஆச்சரியமாய் ஆண்டவர் அந்த 8 பேரையும் குடும்பத்தில் காத்தது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை சந்ததிகளை காத்து, மிருகங்கள், பறவைகள் இவைகள் எல்லாம் வர ஆண்டவர் உதவி செய்தார் அல்லவா? ஒரு மனுஷனுடைய இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு மழையை பார்க்காட்டாலும் விசுவாசத்தோட பேழையை கட்டி காத்து கொண்டான் தன் குடும்பத்தை. ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் விசுவாசம், அவன் கொஞ்சம் கூட அவன் நினைக்கல 100 வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரு. அவன் சரீரம் செத்து போச்சு. அவனுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. இப்படியெல்லாம் செத்து போன பிறகு அவன் அதை குறித்து எண்ணவில்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவன் வீட்டுக்கு வந்தார். அவன் வீட்டில் ஆகாரம் புசித்தார். சொன்னார், உற்பத்தி திட்ட காலத்தில் உன் மனைவி சாராள் ஒரு பிள்ளை அணைத்துக் கொள்வாள் என்று சொன்னபோது அவள் சிரித்தாள். கூடாரத்துக்கு பின்னால் இருந்து சிரிக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த வயதில் எனக்கு குழந்தை பிறக்குமோ? நடக்கவே முடியாத சம்பவங்களை நடக்க வைக்கும் தெய்வம் அந்த விசுவாசத்தை பார்த்து நடக்க வைப்பார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினான். அவனுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் ஆவியானவரால் உலகமெங்கிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் விசுவாசியுங்கள். உன் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரும். உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீ போகிற சபையில் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் தருவார். நீ இருக்கிற பட்டணம் அசைக்கப்படும். கிராமங்கள் அசைக்கப்படும். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவன் நல்லவர். பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஓ காட்! இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் இந்த நாட்களில் கவனித்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். தேசங்கள் அசைக்கப்பட போகிறது. தேசங்கள் பல மடங்கு தம்முடைய ஆவியான ஊற்றுவார். விசுவாசித்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதை காண முடியும்.